விக்கிரவாண்டி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக வெளியாகியுள்ளது. 64 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் 29 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆசாத் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆசாத் அலி, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இறந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி நிறைவு செய்யப்பட்டது. இதில் நீங்கள் கூறியது போல 64 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 50 பேர் மனு ஏற்கப்பட்டது. இந்த நிலையில் 35 பேரோட மனு பரிசீலனையில் முடிவில் நிராகரிக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீமதி தாயார் செல்வியின் மனு உட்பட 35 பேர் நிராகரிக்கப்பட்டனர். மீறி இருக்கக்கூடிய 29 பேர் தற்போது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் களத்தில் இருக்கிறார்கள். அதில் முக்கிய பிரதான கட்சியான திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளரும் இதில் இருக்கிறார்கள். இந்த 29 பேருக்கும் வாபஸ் வாங்க வேட்புமனு வாபஸ் பெற கடைசி நாள் இன்று அறிவிக்கப்பட்டது. அதாவது 3 மணி வரைக்கும் வாபஸ் வாங்கலாம் என்று இருந்த நிலையில் இதுவரை யாரும் வாபஸ் வாங்காத நிலையில் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதனை அடுத்து அவர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு உடனடியாக தேர்தல் நடத்தும் அலுவலரால் உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு உதயச்சு சின்னத்திலும், பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்திலும் தற்போது சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, இதுவே தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஆசாத் அலி.